விநாயகர் சதுர்த்தியை ஒட்டி கோவையில் உள்ள பிரசித்தி பெற்ற புளியகுளம் முந்தி விநாயகர் கோவிலில் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. ஆசியாவிலேயே ஒரே கல்லால் 19 அடி 10 அங்குலம் உயரமும் 10 அடி 10 அங்குலம் அகலமும் கொண்ட விநாயகர் சிலை என்ற பெருமையை கொண்ட இக்கோவிலில் விநாயகருக்கு சுமார் 50 கிலோ எடையில் சந்தன காப்புடன் 2 டன் மலர்களால் ராஜ அலங்காரம் செய்யப்பட்டது. கொழுக்கட்டை, அதிரசம், முறுக்கு, லட்டு போன்ற இனிப்பு பலகாரங்களுடன் மகா தீபாராதனை காட்டப்பட்டது. விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு சேலத்தில் உள்ள பிரசித்தி பெற்ற ராஜகணபதி கோவில் முழுவதும் பழ வகைகளை கொண்டு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டது. அதிகாலை கோவில் நடை திறக்கப்பட்டு கணபதி ஹோமம் நடத்தப்பட்டது. இதனைத் தொடர்ந்து ராஜகணபதிக்கு சந்தனம், இளநீர், தேன் உட்பட நூற்றுக்கணக்கான பொருட்களை கொண்டு 2 மணி நேரத்திற்கும் மேலாக அபிஷேகம் நடைபெற்றது. மங்கள வாத்தியங்கள் முழங்க சிறப்பு ஆராதனை நடத்தப்பட்டு தங்க கவசத்தில் ராஜகணபதி காட்சியளித்தார். தமிழகத்தில் விநாயகர் சதுர்த்தி கொண்டாட்டம் கோலாகலமாக நடைபெற்று வருகிறது. கும்பகோணத்தில் பாலக்கரை, மேலக்காவேரி, தலைமை அஞ்சலக சாலை, செட்டி மண்டபம், மகாமக குளம் உள்ளிட்ட பகுதிகளில் 100க்கும் மேற்பட்ட விநாயகர் சிலைகள் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது. திருச்சியில் 426 நாணயங்களை கொண்டு உருவான மாடர்ன் ஆர்ட் செல்வ விநாயகர் அனைவரையும் கவர்ந்தார். திண்டுக்கல்லில் மகா சங்கராஷ்டிர சதுர்த்தி விநாயகர் கோவிலில் 50 பெண்கள் பங்கேற்ற வள்ளி கும்மியாட்டம் நடைபெற்றது. மயிலாடுதுறையில் சூரிய ஒளி கதிர்களை பயன்படுத்தி மரப்பலகையில் விநாயகரின் உருவப்படத்தை விக்னேஷ் என்ற கலைஞர் வரைந்தார். விநாயகர் சதுர்த்தியையொட்டி பல்வேறு பகுதிகளில் பூஜை பொருட்கள் விற்பனை களை கட்டியது. கோவை பூ மார்க்கெட் பகுதியில் பூ விற்பனை அமோகமாக நடைபெற்றது. செவ்வந்தி, மல்லி, சம்மங்கி, அரளி ஆகிய பூக்களின் விலை வழக்கத்தை விட அதிகமாக உள்ளது. வேலூர் மாவட்டம் தென்குளக்கரை பகுதியில் உள்ள சந்தையில் பூக்கள், பழங்கள், பூசணிக்காய் உள்ளிட்ட பூஜை பொருட்களை வாங்க திரளான பொதுமக்கள் குவிந்தனர். விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு தமிழ்நாடு முழுவதும் சட்டம் ஒழுங்கு பராமரித்தல் மற்றும் போக்குவரத்து ஒழுங்குபடுத்தும் பணியில் சுமார் 64,000 காவலர்கள் ஈடுபட உள்ளதாக டிஜிபி சங்கர் சிவால் தெரிவித்துள்ளார். சிலைகள் கரைப்பு, ஊர்வலங்கள், சிசிடிவி கேமராக்கள், ட்ரோன்கள் மூலம் கண்காணிப்பு மேற்கொள்ளப்பட உள்ளதாகவும் அவர் கூறினார். பதற்றமான இடங்கள் கண்டறியப்பட்டு விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாகவும், விநாயகர் சிலைகள் காவலர்களின் மேற்பார்வைக்காக ஸ்மார்ட் கவலிங் செயலியில் GPS உடன் இணைக்கப்பட உள்ளதாகவும் டிஜிபி தெரிவித்தார். விநாயகர் சதுர்த்தி ஊர்வலத்திற்கான வழிகாட்டுதல்கள் வெளியிடப்பட்டுள்ளன. அதன்படி ஊர்வலத்தில் கலந்து கொள்வோர் எளிதில் தீப்பற்றக்கூடிய பொருட்களை கொண்டு செல்லக்கூடாது, பிற மத உணர்வுகளை விமர்சித்து பேசக்கூடாது என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ஊர்வலத்தில் வாகன பிரச்சாரம் கூடாது. அரசு வழிகாட்டுதலின்படி சிலைகளை கரைக்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் கட்டுப்பாடுகளை மீறுவோர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என போலீசார் எச்சரித்துள்ளனர். திருவண்ணாமலையில் உள்ள சுயம்பு இரட்டை பிள்ளையார் கோவிலில் விநாயகர் சதுர்த்தி வழிபாடு விமரிசையாக நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். விநாயகர் சதுர்த்தி மற்றும் சுப முகூர்த்த தினத்தை முன்னிட்டு தென்காசி மாவட்டம் பாவூர் சத்திரம் தினசரி காய்கறி சந்தையில் காய்கறிகளின் விலை 5 முதல் 10 ரூபாய் வரை உயர்ந்துள்ளது. வாழை இலை கட்டுகளின் விலையானது 300 ரூபாயிலிருந்து 1500 ரூபாயாக 5 மடங்கு உயர்ந்துள்ளது. கேரளாவில் ஓணம் பண்டிகை வருவதையொட்டி காய்கறி இலைகளின் விலை கணிசமாக உயர்ந்தே இருக்கும் என வியாபாரிகள் மற்றும் விவசாயிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை அம்பத்தூரில் 500 கிலோ இடையிலான மைசூர் பாக் கொண்டு விநாயகர் சிலை செய்யப்பட்டு சிறப்பு ஆராதனை நடைபெற்றது. வெங்கடபுரத்தில் உள்ள தண்டுமாரியம்மன் கோவிலில் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு 500 கிலோ மைசூர் பாக்கில் விநாயகர் செய்யப்பட்டது. பின்னர் விநாயகர் சிலைக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்ற நிலையில் அதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். நாமக்கல் மாவட்டத்தில் விநாயகர் சதுர்த்தி விழாவிற்கான அனைத்து பாதுகாப்பு நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட SP ராஜேஷ் கண்ணன் தெரிவித்துள்ளார். மேலும் நாமக்கல் மாவட்டத்தில் 17 இடங்களில் சிலைகளை கரைக்க அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது எனவும், இரவு நேரங்களில் சிலைகளை கரைப்பதற்கு தேவையான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது எனவும் அவர் தெரிவித்துள்ளார். காங்கிரஸில் இணைந்த மல்யுத்த வீரர் பஜ்ரங் புனியாவுக்கு பதவி வழங்கப்பட்டுள்ளது. பஜ்ரங் புனியாவும் வினேஷ் போகட்டும் காங்கிரஸ் கட்சியில் இணைந்துள்ளனர். இந்நிலையில் அகில இந்திய காங்கிரஸ் விவசாய பிரிவு செயல் தலைவராக பஜ்ரங் புனியா நியமிக்கப்பட்டுள்ளார். இதற்கான அறிவிப்பை காங்கிரஸ் பொதுச் செயலாளர் KC வேணுகோபால் வெளியிட்டுள்ளார். ஹரியானா சட்டப்பேரவை தேர்தலில் காங்கிரஸ் சார்பில் மல்யுத்த வீராங்கனை வினேஷ் போகத் போட்டியிட உள்ளார்.
காங்கிரஸ் கட்சியில் வினேஷ் போகத் இணைந்த நிலையில் ஜூலானா தொகுதியில் வினேஷ் போகத் போட்டியிட உள்ளதாக காங்கிரஸ் கட்சி அறிவித்துள்ளது. ஹரியானா சட்டப்பேரவை தேர்தலையொட்டி 31 பேர் கொண்ட வேட்பாளர்கள் பட்டியலையும் காங்கிரஸ் வெளியிட்டுள்ளது. 90 இடங்கள் உள்ள ஹரியானா சட்டப்பேரவைக்கு அடுத்த மாதம் 5ஆம் தேதி தேர்தல் நடைபெறவுள்ளது. சென்னை கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் போதிய அளவில் பேருந்துகள் இல்லாததால் அதிகாரிகளுடன் பயணிகள் வாக்குவாதம் செய்தனர். விநாயகர் சதுர்த்தி மற்றும் விடுமுறையொட்டி தென் மாவட்டங்களை சேர்ந்தவர்கள் சொந்த ஊர் செல்வதற்காக கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திற்கு வந்தனர். விடுமுறைக்காக சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டாலும் போதிய பேருந்துகள் இல்லாததால் பயணிகள் அவதிப்பட்டனர். வரும் 1-2 பேருந்துகளிலும் இடம் பிடிப்பதற்கு பயணிகள் முண்டியடித்துக் கொண்டு ஓடினர். பல மணி நேரம் காத்திருந்தும் பேருந்துகள் வரவில்லை என கூறி அதிகாரிகளுடன் பயணிகள் வாக்குவாதம் செய்ததால் பரபரப்பு நிலவியது. பஸ் புக் பண்ணிருக்கேன். பஸ் சீட்டு வேணா எங்க நேரம் செல்ல செல்ல பயணிகள் அதிகம் வந்த நிலையில் பேருந்துகள் இயக்கப்படாததால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட முயன்றனர். அவர்களை போலீசார் தடுத்து நிறுத்தி சமாதானப்படுத்தினர். ஆனால் திருச்சி, தஞ்சை, ஜெயங்கொண்டம் போன்ற பகுதிகளுக்கு பேருந்துகள் இல்லை என கூறி போலீசாருடன் பயணிகள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அரசு சார்பில் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டாலும் அதிக பயணிகள் வந்ததால் பேருந்துகள் போதுமானதாக இல்லை என அதிகாரிகள் தெரிவித்தனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் நகராட்சியில் உடற்பயிற்சி மையத்தை திறந்து வைத்த அமைச்சர் பொன்முடி உடற்பயிற்சி மேற்கொண்டார். அங்கு பல்வேறு அரசு திட்டப்பணிகளை அமைச்சர் பொதுமக்களுக்கு பயன்பாட்டிற்கு கொண்டு வந்தார். அண்ணா நகர் பகுதியில் நகர் மக்கள் பயன்பெறும் வகையில் உடற்பயிற்சி கூடத்தை திறந்து வைத்து உடற்பயிற்சி மேற்கொண்டார். மதுரை காளவாசல் பகுதியில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள தானியங்கி சிக்னலை மாநகர காவல் ஆணையர் லோகநாதன் திறந்து வைத்தார். தொடர்ந்து அப்பகுதியில் தலைக்கவசம் அணியாமல் சென்ற இருசக்கர வாகன ஓட்டிகளுக்கு இலவசமாக தலைக்கவசம் வழங்கினார். மேலும் அவர்களிடம் தலைக்கவசம் அணிந்து வண்டி ஓட்டுவது தொடர்பாக சத்தியம் பெற்றுக் கொண்டார். அதே சமயம் தலைக்கவசம் அணிந்து சென்ற வாகன ஓட்டிகளுக்கு காவல் ஆணையர் லோகநாதன் பரிசு பொருட்களை வழங்கினார். மாநகராட்சி கூட்டத்தில் விவாதம் ஏதும் நடத்தாமல் 96 தீர்மானங்கள் சட்டவிரோதமாக நிறைவேற்றப்பட்டதாக கூறி தீர்மானங்களையும் அன்றைய கூட்டத்தையும் செல்லாது என அறிவிக்க கோரி 2 சுயேட்சை கவுன்சிலர்கள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்திருந்தனர். இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி GK இளந்திரையன் இது சம்பந்தமாக காஞ்சிபுரம் மாநகராட்சி மேயர், மாநகராட்சி ஆணையர் பதிலளிக்க உத்தரவிட்டு விசாரணையை தள்ளி வைத்தார். மதுரையில் நடைபெற்ற அரசு புத்தக திருவிழாவில் பக்தி பாடல்கள் ஒலிக்கப்பட்ட போது மாணவிகள் சாமி ஆடி மயங்கியது அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. மதுரை தம்கம் மைதானத்தில் நடந்த தொடக்க விழாவில் பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டது. அப்போது பக்தி பாடல்கள் ஒளிபரப்பப்பட்டது. இதை கேட்ட மாணவிகள் திடீரென சாமி ஆட தொடங்கினர். உடனிருந்த மாணவிகள் அவர்களை பிடிக்க முயன்ற போதும் சாமி ஆடியவர்கள் மயங்கி விழுந்தனர். அரசு நிகழ்ச்சியில் பக்தி பாடல் போட்டது ஏன் என்று கேள்வி எழுப்பி பொதுமக்கள் அதிகாரிகளுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். தாமிரபரணி ஆற்றில் குளித்துவிட்டு வாளியை சுமந்தபடி பாகன் பின்னால் கியூட்டாக நடந்து செல்லும் கோவில் யானை. தூத்துக்குடி மாவட்டம் ஆழ்வார் திருநகரி ஆதிநாதர் கோவில் யானை ஆதிநாயகி, திருக்கோளூர் வைத்தமாநிதி பெருமாள் கோவில் யானை குமுதவல்லி, இரட்டை திருப்பதி கோவில் யானை லட்சுமி ஆகிய 3 யானைகளையும் அதன் பாகன்கள் ஆழ்வார் தோப்பு தாமிரபரணி ஆற்றில் குளிக்க வைத்து அழைத்துச் சென்றனர். இதில் ஒரு யானை குளிப்பாட்ட பயன்படுத்தப்படும் வாளியை சுமந்தபடி பாகன் பின்னால் ஆடி அசைந்து செல்லும் வீடியோ சமூக வலைதளங்களை வைரலாக்கி வருகிறது.
மாணவர்கள் பயணித்த ஜீப்பை ஒற்றை கொம்பன் யானை தாக்கியுள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பத்தூர் மாவட்டம் அத்திப்பட்டு பகுதியில் பள்ளி மாணவர்கள் பயணித்த ஜீப்பை ஒற்றை கொம்பன் யானை தாக்கியுள்ளது. நல்வாய்ப்பாக வாகனத்தில் இருந்தவர்கள் அனைவரும் அங்கிருந்து தப்பி சென்று விட்டனர். இதில் ஜீப் மற்றும் இருசக்கர வாகனங்கள் ஒற்றை கொம்பனால் தாக்கப்பட்டு உருக்குலைக்கப்பட்டன. சம்பவத்தை அறிந்த வனத்துறையினர் பாதிக்கப்பட்டவர்களை மீட்டு பாதுகாத்து வருகின்றனர். சாலைகளில் சுற்றித் திரியும் மனநலம் பாதிக்கப்பட்டவர்களை மீட்டு அவர்களுக்கு உரிய சிகிச்சை வழங்க எடுத்த நடவடிக்கைகள் குறித்து மாவட்ட வாரியாக அறிக்கை தாக்கல் செய்ய தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. நாகப்பட்டினத்தைச் சேர்ந்த ராஜேந்திரன் என்பவர் தாக்கல் செய்த வழக்கை விசாரித்த பொறுப்பு தலைமை நீதிபதி கிருஷ்ணகுமார், நீதிபதி பாலாஜி அமர்வு விசாரணையை 4 வாரங்களுக்கு தள்ளி வைத்தது. பாலியல் குற்றச்சாட்டுக்கு உள்ளான நடிகர் நிவின் பாலிக்கு மலையாள திரையுலகில் ஆதரவு பெருகி வருகிறது. இளம்பெண் சொல்லும் நாளில் நிவின் பாலி கொச்சி படப்பிடிப்பில் தன்னோடு இருந்ததாக நடிகர் வினித் ஸ்ரீனிவாசன் தெரிவித்திருந்தார். இப்போது நடிகை பார்வதி கிருஷ்ணா கடந்த ஆண்டு டிசம்பர் 14ஆம் தேதி நடைபெற்ற படப்பிடிப்பில் நிவின் பாலியுடன் தானும் இருந்ததாக அப்போது எடுத்த வீடியோ காட்சியையும் வெளியிட்டுள்ளார். இதற்கிடையே தான் குற்றமற்றவர் என்பதை நிரூபிக்க கேரள முதல்வர், கலாச்சாரத்துறை அமைச்சர், டிஜிபி உள்ளிட்டோருக்கு ஆதாரத்தோடு மனு ஒன்றை நடிகர் நிவின் பாலி அளித்துள்ளார். வயநாடு நிலச்சரிவால் பாதிக்கப்பட்டோரின் கடனை தள்ளுபடி செய்வதற்கு கேரள உயர்நீதிமன்றத்தில் மத்திய அரசு கால அவகாசம் கேட்டுள்ளது. 6 வாரங்களில் அனைத்து விவகாரங்களுக்கும் முடிவு காணப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் பேரிடர் மேலாண்மை திட்டங்கள் தொடர்பாக மத்திய மாநில பேரிடர் மேலாண்மை ஆணையம் மற்றும் தேசிய புவியியல் ஆய்வு மையம் ஆகியவை பதிலளிக்க வேண்டும் என நீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது. கடும் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட ஆந்திரா, தெலுங்கானா மாநிலங்களுக்கு மத்திய அரசு 3448 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்துள்ளது. பெரும் பொருட்சேதமும் உயிர் சேதமும் ஏற்பட்ட இந்த மழை வெள்ள பாதிப்பை மத்திய அமைச்சர் சிவராஜ் சிங் சௌகான் நேரில் பார்வையிட்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட ஆந்திரா, தெலுங்கானா மாநிலங்களுக்கு பேரிடர் நிவாரண நிதியிலிருந்து மத்திய அரசு 3448 கோடி ரூபாய் நிதி உடனடியாக வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கூறினார். இஸ்ரோ சார்பில் நடத்தப்பட்ட நடமாடும் கண்காட்சி பள்ளி மாணவ மாணவியரை வெகுவாக கவர்ந்தது. புதிய பேருந்து நிலைய மாநகராட்சி திடலில் நடைபெற்ற இந்த நடமாடும் கண்காட்சியினை ஏராளமான பள்ளி மாணவ மாணவிகள் ஆர்வத்துடன் நேரில் கண்டு களித்தனர். வாகனத்தில் வைக்கப்பட்டிருந்த மாதிரி வடிவங்களை பார்வையிட்ட மாணவர்கள் தங்களது சந்தேகங்களை கேட்டறிந்தனர். பிறந்து 8 நாட்களேயான பெண் குழந்தை மர்மமான முறையில் உயிரிழந்த விவகாரத்தில் குழந்தையின் தந்தை பரபரப்பு வாக்குமூலம் அளித்திருக்கிறார். வேலூர் மாவட்டம் பொம்மன்குட்டையைச் சேர்ந்த தம்பதி ஜீவா டயானா தம்பதியின் பெண் குழந்தை பிறந்து 8வது நாளே உயிரிழந்தது. விசாரணையில் 2வதாகவும் பெண் குழந்தை பிறந்த ஆத்திரத்தில் எருக்கம்பாலை கொடுத்து குழந்தையை கொன்றதாக தந்தை பகீர் வாக்குமூலம் அளித்திருக்கிறார். இதையடுத்து குழந்தையின் தாய் மற்றும் தந்தை இருவரையும் போலீசார் கைது செய்துள்ளனர். பேட்டியை ஒளிபரப்பிய விவகாரத்தில் ஃபெலிக்ஸ் ஜெரால்டின் யூடியூப் சேனலை மூட உத்தரவிட்ட சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவுக்கு உச்சநீதிமன்றம் இடைக்கால தடை விதித்துள்ளது. ஃபெலிக்ஸ் ஜெரால்டின் மேல்முறையீடு மனுவுக்கு பதிலளிக்க தமிழ்நாடு அரசுக்கு உத்தரவிட்டுள்ளது. மேலும் காவல்துறை அதிகாரிகள் பெண் காவலர்களை ஏன் ஆபாசமாக பேச வேண்டும், ஏன் அதை ஒளிபரப்ப வேண்டும் என்று வினவிய போது அப்படி செய்திருக்க கூடாது என ஃபெலிக்ஸ் ஜெரால்ட் தரப்பில் கூறப்பட்டது. திருவள்ளூர் மாவட்டம் சதுரங்கப்பேட்டையில் பைக் மெக்கானிக்கை 2 இளைஞர்கள் சரமாரியாக தாக்கும் காட்சி வெளியாகியுள்ளது. மூவூர் கிராமத்தைச் சேர்ந்த மோகன்தாஸ் சதுரங்கப்பேட்டையில் இருசக்கர வாகன பழுது பார்க்கும் கடை வைத்துள்ளார். 2 நாட்களுக்கு முன்பு அவரிடம் இருசக்கர வாகனத்தை உடனே சரி செய்ய சொல்லி 3 இளைஞர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். முதலில் தன்னுடைய வாகனத்தை சரி செய்து தர வேண்டும் என கூறி மோகன்தாஸை உரிமையில் பேசிய 2 இளைஞர்கள் திடீரென அவரை தாக்கியுள்ளனர்.
காரணமாக மிளகாய் பொடி தூவி கத்தியால் தாக்கிய சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். திருப்பத்தூர் மாவட்டம் பங்கிவட்டம் பகுதியைச் சேர்ந்த விஜய்க்கும் அதே பகுதியைச் சேர்ந்த வெங்கடேசன் என்பவருக்கும் நில தகராறு காரணமாக முன்விரோதம் ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் விஜய் நண்பர்களுடன் மது அருந்திவிட்டு அதே பகுதியில் போதையில் தூங்கியதாக கூறப்படுகிறது. இதை பார்த்த வெங்கடேசன் அவரது முகத்தில் மிளகாய் பொடி தூவி கத்தியால் சரமாரியாக குத்திவிட்டு தப்பி ஓடினார். மருத்துவமனையில் விஜய்க்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்படுகிறது. பிடிச்சும்போது வந்து அவன் எங்களை குத்த வரான். அதனால நாங்க என்ன பண்ண முடியும் வந்து இப்ப நாங்க எங்களுக்கு ஆபத்தும் இல்லையா இங்க செக் போஸ்ட்டுக்கு வந்து அங்க போய் எஸ்ஐ இருக்காரு அவருக்கு சொன்னோம். இப்ப நான் அங்க இருந்து வர முடியாது, நீ ஒரு 100 கடி இல்லக்கா ஸ்டேஷன் கடின்னு வந்து அங்க இருந்து 100 கடிச்சேன். 100ல யாரும் போன் எடுக்கல, எடுத்தாங்க டவர் கிடைக்கல, நெட்வொர்க் ப்ராப்ளம் இதான் உண்மை. அதுக்கப்புறமா சரி இது ஆகிறதுன்னு சொல்லிட்டு வந்து உடனே இங்க வந்து கீழே தவறத்துல இருந்து போன் பண்ணோம். திண்டிவனம் சார் பதிவாளர் அலுவலகத்தில் நடைபெற்ற லஞ்ச ஒழிப்பு சோதனையில் 1,00,000 ரொக்கப்பணம் மற்றும் 25,000 ரூபாய் மதிப்புள்ள வெள்ளிப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. அலுவலகத்தின் உள்ளே விநாயகபுரம் பகுதியைச் சேர்ந்த பெருமாள் என்பவர் மனைவி கோவிந்தம்மாள் என்பவர் நிலம் விற்பனை செய்த பணம் 40 லட்சம் ரூபாய் வைத்திருந்தார். அதை அதிகாரிகள் விசாரணை செய்வதற்காக பறிமுதல் செய்தனர். இதனால் அதிர்ச்சியடைந்த கோவிந்தம்மாள் திடீரென மயங்கி தரையில் விழுந்தார். சேலம் அரசு பொறியியல் கல்லூரியில் மாணவர்களுக்கு செயற்கை நுண்ணறிவு வாயிலாக வளாக தேர்வு நடத்தப்பட்டது. சேலம் அரசு கல்லூரியில் மனிதவள பிரிவு அதிகாரிகள் யாருமின்றி மாணவ மாணவியர் வளாக தேர்வில் கலந்து கொண்டனர். அவர்களது கணினியுடன் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் இணைக்கப்பட்டு அதன் வாயிலாக கேள்விகள் கேட்டு பதில்கள் பதிவு செய்யப்பட்டன. கல்லூரி முதல்வர் பேராசிரியர் விஜயன் பேசியபோது, இந்தியாவில் முதல் முறையாக செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் வாயிலாக மனிதவள பிரிவினர் யாரும் இன்றி வளாக தேர்வு நடத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். திருநெல்வேலி சரகத்தில் கடந்த 8 மாதங்களில் 475 ரவுடிகள் குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டுள்ளதாக நெல்லை சரக டிஐஜி மூர்த்தி தெரிவித்துள்ளார். நெல்லை, தூத்துக்குடி உட்பட 4 மாவட்டங்களின் காவல்துறை கண்காணிப்பாளர்கள் பங்கு பெற்ற ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. அதில் விநாயகர் சதுர்த்தி பாதுகாப்பு பணியில் 2400 காவலர்கள் ஈடுபடுத்த முடிவு செய்யப்பட்டது. பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த நெல்லை சரக டிஐஜி சுமார் 4740 ரவுடிகள் கண்காணிப்பில் உள்ளதாக தெரிவித்தார். ஆபாச பட நடிகைக்கு பணம் கொடுத்த புகார் தொடர்பாக டொனால்டு டிரம்ப் மீதான வழக்கின் தீர்ப்பை அமெரிக்க அதிபர் தேர்தல் முடியும் வரை நியூயார்க் நீதிமன்றம் ஒத்திவைத்துள்ளது. ஆபாச பட நடிகைக்கு பணம் கொடுத்தது தொடர்பாக டிரம்ப் மீது 34 குற்றச்சாட்டுகளின் பேரில் கிரிமினல் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்த வழக்கை விசாரித்த நியூயார்க் நீதிமன்றம் டொனால்டு டிரம்ப் குற்றவாளி என அறிவித்தது. இந்த நிலையில் அமெரிக்க அதிபர் தேர்தலில் மீண்டும் குடியரசுக் கட்சி சார்பில் டிரம்ப் மீண்டும் போட்டியிடுகிறார். இதனால் அவர் மீதான வழக்கின் தீர்ப்பை அமெரிக்க அதிபர் தேர்தல் நடைபெறும் நவம்பர் 5ஆம் தேதி வரை ஒத்திவைப்பதாக நியூயார்க் நீதிமன்றம் அறிவித்துள்ளது.